சேவூரை சேர்ந்த ஈஸ்வரன் ஐயா அவங்க ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண வருக வருக என வரவேற்கிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எனது அனைத்து குருமார்களுக்கும், திருப்பூர் சகோதரிகள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் மற்றும் குபேர கலச அறக்கட்டளைக்கும், மேலும் இங்கே 17வது அகத்தியர் ஜோதிட கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் கோலாட்டம் தான் ஜாதகனுடைய முழு பலனையும் நிர்ணயம் செய்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தின் வலிமையின் பேரில் எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றியுமே உறவு காரத்துவம் பற்றியுமே சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் ஆகிய சூரிய பகவான், அதாவது அதிகாரம் கௌரவம் புகழ் கொண்ட சூரிய பகவான் உறவு காரத்துவம் பார்த்தா அப்பா, மூத்த மகன், மாமனார், ஊர் பெரிய மனிதர்கள். சூரியன் நல்லா வலுவொரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவருக்கு அமையக்கூடிய தொழில், அந்த ஜாதகத்துக்கு அமையக்கூடிய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அரசு வேலை, எலும்பு, கண் மருத்துவம், IAS IPS போன்ற அதிகார பதவி, பொன் வணிகம், நீதித்துறை, உயர் பதவிகள், வெப்பம் சார்ந்த தொழில்கள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அமையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன், தாய்மை குணமும் நல்ல மனமும் கொண்ட கிரகம். அது உறவுமுறை என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாய் 7க்கு 4 10ஆம் இடமாகிய மாமியார், மூத்த சகோதரி, தாய்மை அடைந்த பின்பு வயதான பெண்கள், இவங்கெல்லாம் சந்திரன் குறிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரிய தொழில் காரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர், நீரிழிவு மருத்துவர், கண் மருத்துவர், பெண்கள் நல்ல மருத்துவர், இந்த மாதிரியான மருத்துவ ரீதியில் சந்திரன் முக்கிய இடம் வகிக்கிறார். அதே பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் ரீதியாக நீர் தத்துவம், இடம்பெயர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள், காய்கறி வியாபாரம், பால் வியாபாரம், பழங்கள், ஹோட்டல், கடல் சார்ந்த தொழில்கள், மீன்வளத்துறை, வெள்ளி வியாபாரம், ஃபைனான்ஸ் தொழில், விவசாயம், கால்நடை மற்றும் சுற்றுலா, போக்குவரத்துறை, இது எல்லாமே சந்திரன் நல்ல இடத்துல இருந்ததுன்னா, நல்ல ஒரு சுபத்துவம் பெற்றிருந்துன்னா இந்த மாதிரியான தொழில்கள் ஜாதகருக்கு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் அங்காரகன் சொல்லுவோம். செவ்வாய் முன்கோபம், அகம்பாவம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த குணநலன்கள் செவ்வாய்க்கு உண்டு. அது அவருக்கு உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கும். ரெண்டாவது சகோதரர், மைத்துனர், எதிரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த உறவு முறைகள் செவ்வாயினுடைய காரகத்துவமாக அமைகிறது. அவர் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னா அவருக்கு என்னென்ன தொழில் அமையும் அப்படின்னா IAS IPS IFS போன்ற அதிகார தோரணை உள்ள அரசு பதவிகள் கிடைக்கும். யூனிஃபார்ம் டியூட்டி, பல், எலும்பு, மஜ்ஜை மற்றும் ஆப்ரேஷன் டாக்டர், அந்த மாதிரியான தொழில் செவ்வாய்க்கு அமையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங், இதெல்லாமே செவ்வாயினுடைய காரத்துவமாக அமைகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா போர்ப்படை ஆயுதங்கள் செய்தல், மண்வள ஆராய்ச்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, வனம் மற்றும் வனவிலங்குகள் சார்ந்த அரசு பதவி, கனரக வாகனங்கள் இயக்குதல், இது எல்லாமே செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் இந்த தொழில்கள்லாம் அவருக்கு ரொம்ப அற்புதமாக அமையும். நாலாவது பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவர் கல்விக்காரகன். புதன்னாலே ஒரு வியாபாரின்னு சொல்லுவோம். அதாவது புதன் யார் ஜாதகத்தில் வலுவாக இருக்கோ அவங்கள நல்ல வியாபார தந்திரங்கள் நிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் உறவு முறைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள், தாய் மாமன், காதலன், காதலி, இளைய மனைவி, இளைய மகள், இளம் பெண், 3வது மகன், இளைய சகோதரி, இது எல்லாம் புதன் குறிக்கிறது. புதனுக்கு உண்டான தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது சனி, கேது, புதன், குரு கிரகங்கள் சுபத்தன்மை தொடர்பு கொண்டிருக்கும்போது அந்த ஜாதகர் நல்ல ஜோதிடராக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வி, நீதித்துறை, கணிதத்துறை, புள்ளியல், வான்மண்டல ஆராய்ச்சி, வங்கி, மக்கள் தொடர்புள்ள இன்சூரன்ஸு, கம்ப்யூட்டர், பத்திரிகை துறை, மார்க்கெட்டிங், பத்திரப்பதிவு, இது எல்லாமே புதனுடைய காரத்துவமாக அமைகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு, அதாவது பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா பெரும்பணம், கௌரவம், புகழ், இதெல்லாம் கொண்டவராக இருப்பார். அவருடைய உறவு காரத்துவம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை,
பெரியப்பா, ஆசிரியர், ஜாதகர், அர்ச்சகர் இந்த மாதிரியான ஒரு உறவு காரகம் அமைகிறது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா வலிமையாக இருக்கும் பொழுது அவருக்கு அமையக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு கல்வியல், கல்வி, வங்கி, கருவூலம், அறநிலையத்துறை, நீதித்துறை, பொருளாதாரம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை பிடிப்பார் ஜாதகர் அப்படிங்கிறது வந்து சந்தேகமில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற வந்து சுகபோகவாதி, அதாவது எதுலேயுமே ஆடம்பரமாக இருப்பார், நல்ல ஒரு ஹாப்பியாகவே தான் இருப்பார். பணப்புழக்கம் நல்லா இருக்குது. சுக்கிரன் வந்து நல்ல ஆதிக்கம் இருக்கும்போது நல்ல பணப்புழக்கமும் ஹாப்பினஸ்ஸாக இருப்பார் ஜாதகர். அவருடைய உறவுமுறை காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் மனைவி, அத்தை, மூத்த சகோதரி, தாய்மையுடைய முன்பது, பெண்கள் சார்ந்த உறவுகள், மகள், மருமகள் ரெண்டுமே வந்து சுக்கிரனுடைய காரத்துவத்தில் அமையே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது அவருக்கு என்னென்ன தொழில்கள் அமையும்னு பார்த்தீங்கன்னா ஜெம்மாலஜி, ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டிசைனிங், பியூட்டி பார்லர், அலங்கார பொருள்கள், வெளிநாடு வர்த்தக தொடர்பு, வாசனை திரவியங்கள், பொருளாதாரம், ஸ்டுடியோ, நைட் கிளப்பு, லக்ஸூரியஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இந்த சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்கவர்களுக்கு அமையும். சனி பகவான் தான் கர்மகாரகன், ஜீவனகாரகன், தொழில்காரகன், நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து சனி பகவான் வந்து கடின உழைப்பாளி. அவருடைய உறவு முறை பார்த்தோம்னா சித்தப்பா, பெரிய அண்ணன், வேலையாட்கள், இரண்டாவது மகன், ஊனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான தொழில் காரகம் பார்த்தீங்கன்னா அடிமை தொழில், பழைய இரும்பு தொழில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், நீதித்துறை, நிலக்கரி, எரிபொருள், மின்சாரம், சுரங்கம், அந்த அழுக்குப்படக்கூடிய தொழில் எல்லாமே வந்து சனி பகவானை சேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்படின்னா வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மாயை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகு பகவான். ஒரு ஜாதகத்தில் வந்து ராகு நல்லா இருந்ததுன்னா அவர் வாஸ்து நிபுணராக இருப்பார். அதை வந்து உறவு முறைன்னு சொல்லும்போது வந்து தந்தை வழி பாட்டன் பாட்டி, அதாவது முஸ்லீம் இனத்தை குறிக்கும். ரெண்டாவது வந்து அந்நியன், இது வந்து உறவு முறை. தொழில்காரகம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம், சினிமா, கேமரா, பாய்சன் தயாரித்தல், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன், மாந்திரீகம், ரேடியோ, பார்மசி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காலனி, இது எல்லாமே வந்து இவருடைய காரத்துவமாக அமைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறது வந்து ஞானகாரகன் சொல்லுவோம். கேது அப்படின்னாலே தடை, சிக்கல், கடன், வழக்கு, நோய் என்பதை குறிப்பிடக்கூடிய கிரகம். உறவுமுறை பார்த்தீங்கன்னா தாய் வழி பாட்டன் பாட்டி, கிறிஸ்டியன், அதை குறிக்கக்கூடியது அந்த உறவுமுறை. கேது ஒரு நல்ல ஆதிக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு அமையக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங், பின்னல், மருத்துவம், ஜோதிடம், நீதித்துறை, ஆன்மீக பணி, கல்வியல், கல்வி, அரசியல், இடம் விட்டு இடம் பெயர்ந்து செய்யக்கூடிய தொழில் வந்து கேதுவின் காரத்துவமாகும். ஓகே, இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட மைய தலைவர் திரு ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எனது கருத்திற்கு செவிமடுத்து கேட்ட ஜோதிட நண்பர்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஈஸ்வர ஐயாவுக்கு பொன்னடை போத்து விதமாக வடிவேல் ஐயா அவங்களை வருக வருகை என வரவேற்கிறோம்.